வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அத்துடன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கொமெண்ட் பண்ண மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். சிக்கலில் சாமர்த்தியம். விநாயகர். தேவலோகத்தில் ஒருமுறை பெருங்குழப்பம் நிலவியது. முனிவர்களும் தேவர்களும் செய்த யாகங்கள் அனைத்தும் பாதியில் நின்றன. இதற்கு காரணம் ஒரு வலிமை மிக்க அசுரன். அவன் யாகசாலைகளை சிதைத்து தேவர்களை துன்புறுத்தி வந்தான். வேறு வழியின்றி தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். இறைவா, அந்த அசுரனை யாராலும் வெல்ல முடியவில்லை. யாகங்கள் தடைப்படுவதால் உலகம் தன் சமநிலையை இழக்கிறது. இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்று வேண்டினர். சிவபெருமான் புன்னகையோடு, கவலை வேண்டாம், என் மகன் விநாயகன் இந்த சிக்கலை தீர்ப்பான் என்று கூறி விநாயகரை அனுப்பினார். அசுரனின் விசித்திர நிபந்தனை. விநாயகர் அசுரன் முன் நின்றார். விநாயகரின் அமைதியைக் கண்டு ஏளனமாக சிரித்த அசுரன், விநாயகரே, நான் உம்மோடு போர் செய்ய போவதில்லை. ஆனால் என் அறிவுக்கு சவாலாக ஒரு கேள்வியை கேட்பேன். அதற்கு சரியான பதில் சொன்னால் நான் இங்கிருந்து விலகிச் செல்கிறேன். இல்லையெனில் யாகங்கள் ஒருபோதும் நடக்காது என்றான். விநாயகர் நிதானமாக, உன் கேள்வியை கேள் என்றார். அந்த சவாலான கேள்வி அசுரன் கேட்டான். இந்த உலகத்திலேயே மிக வேகமாக ஓடக்கூடியது எது? அருகில் இருந்த தேவர்கள் குழம்பினர். காற்றாக இருக்குமோ, இல்லை மின்னலாக இருக்குமோ, ஒருவேளை ஒளியோ என்று தங்களுக்குள் விவாதிக்கத் தொடங்கினர். விநாயகர் மெல்லிய புன்னகையுடன் அசுரனை பார்த்து பதிலளித்தார். இந்த உலகிலேயே மிக வேகமாக ஓடக்கூடியது மனம்தான். தொடர்ந்து அவர் விளக்கினார். மின்னலோ அல்லது ஒளியோ ஒரு நொடியில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தைத்தான் கடக்கும். ஆனால் மனிதனின் மனம் ஒரு நொடியில் காலத்தையும் தேசத்தையும் கடந்து எங்கு வேண்டுமானாலும் செல்லும். மின்னல் கூட ஒரு திசையில்தான் பாயும். ஆனால் மனம் ஒரு நேரத்தில் எல்லா திசைகளிலும் நினைத்த மாத்திரத்திலேயே பிரபஞ்சத்தின் விளிம்பு வரை சென்று வரக்கூடியது. விநாயகரின் ஆழமான பதிலை கேட்ட அசுரன் வாயடைத்து போனான். அவரது ஞானத்திற்கு முன் தன் ஆணவம் தோற்றதை உணர்ந்து அங்கிருந்து விலகிச் சென்றான். தடைப்பட்ட யாகங்கள் மீண்டும் சிறப்பாக தொடங்கின. தேவர்கள் அனைவரும் விநாயகரை போற்றி துதித்தனர். எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் பதற்றப்படாமல் அமைதியாக சிந்திக்கும் ஆற்றலே ஒருவனின் மிக பெரிய சக்தி. அறிவுபூர்வமான சிந்தனை ஆயுதங்களால் முடியாத காரியத்தையும் எளிதில் முடித்து விடலாம். இக்கதையிலிருந்து மேற்கூறியவற்றை நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.